தமிழ் சினிமாவில் ஒரு 420 பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். அதாவது நடிகர்கள், டெக்னீஷியன், அது இல்லாமல் துணை நடிகர்களுக்கு நிறைய. இன்னைக்கு துணை நடிகர்கள் வீட்டில் வந்து அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணை நடிகர்கள் வந்து தென்னிந்திய சம்மேளனம் பெப்சி தான் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டை அனுப்புவாங்க. ஒரு கல்யாண சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு 50 பேர் வேணும்னா, அந்த 100 பேர் வேணும்னா அவங்க தான் அனுப்புவாங்க. இவர் 2000 2002 நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது இவர் நடிகர் சங்கத்துக்கும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, துணை நடிகர்கள் நடிகர் சங்கத்துல இருந்து இப்ப நீங்க 100 பேர் ஆர்டிஸ்ட் எடுக்கிறீங்கன்னா 50 பேர் வந்து இங்க நடிகர் சங்கத்துல இருந்து எடுங்க, 50 பேரை வந்து தென்னிந்திய பெப்சில இருந்து எடுங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டம் இன்னை வரைக்கும் நிறைவேறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான். நீங்க துணை நடிகர்கள் வந்து நடிகர் சங்கத்துல இருக்க அத்தனை துணை நடிகர்களுக்கும் வேலை கிடைக்குது, அடுப்பு வீட்டுல எரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருக்கிறார். அதனாலதான் நாங்க வந்து என்னன்னா, வந்து அவரை வந்து ஒரு தலைவரா மட்டும் இல்லாம ஒரு எங்களுக்கு நடிப்புல ஒரு சீனியரா மட்டும் இல்லாம தெய்வமா நாங்க பாக்குறோம். நிறைய பேர், ஏன்னா அவரால் வாழ்க்கை சினிமாவில் வந்து மேல வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில நானும் ஒரு ஆள். நான் நன்றியா இருக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால வந்து அவர் ஏற்றி விட்ட ஏனிய யாருமே வந்து மறைக்க கூடாது, மறுக்க கூடாது. விஜயகாந்த் சார் வந்து நிறைய பேர் சாப்பாடு நிறைய அசிஸ்ட் நாங்கெல்லாம் கேள்விப்படுறோம். அந்த இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணும். ஆனா இப்போ அந்த மாதிரி சினிமா இல்லையே சார். ஏன் சார்? இல்ல அதாவது கேப்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் 78 வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்தார். இனிக்கும் இளமையான ஒரு படத்துக்கு 78, 79, 80 இருந்து அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது படிப்புக்கு நிதி உதவி கொடுக்கறது, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவர் வந்து 80 இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அரசியலுக்கு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கல. ஏன்னா அது பிஃபோர் அவர் மதுரையில ரைஸ் மில்ல இருக்கும் போதே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்க அரிசியில தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா அது வந்து அவங்க வந்து சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னு வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவாரோ அவன் அப்பாவுக்கு தெரியாம ஒரு மூட்டை அரிசி அனுப்பி விட்டுருவாராம். ஸோ அந்த மைண்ட் அப்பவே இருந்திருக்கு. அதனால அவர் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கின சம்பளத்துல வந்து பெரும்பகுதியை வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்தாரு, நிறைய கொடுத்தாரு. ஏன்னா நாங்களே கூட இருந்து பார்த்துருக்குறோம். ஏன்னா வந்துட்டு அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்றம் வந்து ஆரம்பிச்சு இந்த மன்றத்தின் மூலமாக ஒரு மாவட்டத்துக்கு 300 500 ஸ்டூடெண்ட்டுக்கு 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க படிப்பு செலவுக்கு. அப்பவே நான் சொல்றது அந்த 80 காலகட்டங்கள்ல பெரிய ரூபாய். அதே மாதிரி 500 5000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. 5000 5 லட்சம் அப்பெல்லாம். இங்க இருந்து வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில வந்து அவங்களுக்கு படிப்பு செலவு இல்லை அப்படின்னா அங்க உள்ள மாவட்ட செயலாளர் மன்ற தலைவர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனா இங்க சென்னையில வந்து அந்த லெட்டரை கொடுத்தா பணத்தை கொடுத்துருவாங்க. இதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு மினிமம் 300 மேக்சிமம் 500 பேருக்கு அப்பவே ஒரு கல்வி நிதித்தொகையை கொடுத்தாரு. இப்பவும் கொடுத்துட்டு இருக்கிறார். வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவர் வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வடிவுகரசி அம்மா கூட நான் ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன் ஷூட்டிங்ல ஏஆர்எஸ் கடல்ல. அப்போ அந்த அம்மா பேசிட்டு இருந்தாங்க. அன்னையின் வந்து அவங்க படம் வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன், வடிவுகரசி அம்மா ப்ரொடக்ஷன். அதுல வந்து 1.25 லட்சம் ரூபாய் லாஸ்ட் வந்து பேமெண்ட் பெண்டிங் இருந்தது. எப்போதுமே கேப்டன் வந்து பேமெண்ட் கையில காசு வாங்க மாட்டாரு. அப்போ அந்த பணத்தை வந்து 1.25 லட்சம் ரூபாவை வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க படம் முடிகிற அன்னைக்கு. அப்போ அது ராவுத்தரானன் தான் பணம் வந்து அந்த பணத்தை வாங்கினாராம். அப்போ இவர் கேப்டன் என்ன சொன்னாராம், எப்பா அந்த மதுரையில வந்து அந்த செல்வத்துக்கு வந்து ஆப்ரேஷன் சொன்னாங்கப்பா, அவனுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிவிடு. இந்த பக்கம் சேலத்துல அவர் இளங்கோ ஏதோ பணம் கேட்டார்ப்பா, இந்த படிப்பு செலவுக்கு ஏதோ பணம், அந்த 1.25 லட்சத்தை அங்கேயே காலி பண்ணிட்டார். அப்படியே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி எந்த ஒரு நடிகருமே செஞ்சது இல்லை. நீ இப்போ அடுத்த விஜயகாந்த் சார் யாரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இருக்க நடிகர்ல முன்னாடி தலைமுறை விட்டுலாம் சார், இப்ப இருக்க இளம் நடிகர்கள்ல அந்த மாதிரி குணமும் அந்த மாதிரி ஈர்ப்பும் மக்கள்கிட்ட யாராவது இருக்கா சார் நினைக்கிறீங்களா? நான் சாப்பிட்றது சினிமா சாப்பாடு. 57 வயசு ஆகுது. 57 வருஷமா நான் சினிமா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன். சத்தியமா விஜயகாந்த் மாதிரி இனிமேல் ஒரு நடிகர் வர முடியாது. இதுக்கப்புறமா இந்த கேமரா மேல சத்தியமா எந்த நடிகரும் இனிமேல் விஜயகாந்த் மாதிரி வர முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாங்க கூட இருந்து பார்த்துருக்கிறோங்க, எத்தனையோ விஷயங்கள் நாங்க பார்த்துருக்கோங்க. அந்த மாதிரிலாம் இனிமேல் எந்த நடிகரும் வர முடியாது. 100% வர முடியாது. எழுதி வச்சுங்க, வரவே முடியாது. உடனே நீங்க இதுக்கு ஒரு பெட்டு கட்டுறீங்களா, மீசி எடுக்கீங்களான்னு கேட்பீங்க. நீங்க அடுத்த கேள்விக்கு வருவீங்க. நீங்க அடுத்த கேள்விக்கு வருவீங்க. ஏங்க விஜயகாந்த் கேரளா பார்டர்ல இருக்கிற தமிழ்நாட்டுல இருந்து களியக்காவில இருந்து ஒருத்தன் வந்து பார்த்தா கூட அவன் பேரை சொல்லி கூப்பிடுவாரு, தோல்ல கைய போட்டு பேசுவாரு, உட்கார்ந்து சாப்பாடு பரிமாறுவாரு.
அந்த மாதிரி எந்த நடிகராக பண்ணுவாங்களாங்க? எந்த நடிகரும் பண்ண மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, எந்த நடிகரும் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் நாங்க விஜயகாந்த் அன்னைக்கு உயிரை விட்டுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அது ரெண்டாவது. அன்பு பாசம் அது முதல்ல, அப்புறம் போல்ட்னஸ். ஏங்க, ஜெயபிரதா மேடம் படம் ஏழை ஜாதின்னு ஒரு படம் ஷூட்டிங்க பெங்களூர்ல அவங்க தான் ப்ரொடியூசருங்க. படம் அப்பெல்லாம் செல்போன்லாம் கிடையாது. 6 மணிக்கு பேக்கப் ஆகுது. அவங்க ஹீரோயின் வந்து ஜெயபிரதா மேடம், அவங்க கூட வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர், அவங்க டச்சப்பு 3 லேடிஸ் வந்து ஒரு கடைக்கு போறாங்க பெங்களூர்ல. அந்த கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த ஷாப்பிங் மால்ல 5-6 பேர் வந்து கிண்டல் பண்றாங்க. அவங்கள வெளியில விட மாட்டுக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடையில இருக்கிற போன், லேண்ட்லைன் போன்ல இருந்து அவங்க தங்கி இருக்கிற லாட்ஜுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணும்போது அந்த ரிசப்ஷன் போனை எடுக்கும்போது கரெக்டா கேப்டன் வந்து லுங்கி சட்டையோட ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே அங்க இருந்து வர்றாரு. வரும்போது இவங்க வந்து போன்ல கேட்கறாங்க, ஷூட்டிங் ஆளுங்க யாராவது இருந்தாங்க கொடுங்க அப்படின்னு. அப்ப இவர் கேப்டன் வரும்போது அவர் இது மாதிரி நடிகர் தான் இருக்காரு அப்படின்னா போனை கொடுக்கணும்னா இப்ப கேப்டன் வந்து எடுக்கிறாரு, கேட்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஷாப்பிங் மால்ல இருக்கிறோம், எங்களை வெளியில விட மாட்டேங்காங்க, ஒரு 4-5 பேர் எங்களை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு எங்களை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா, இவர் டிரைவர் இல்ல கார் எடுத்துட்டு இவர் போயிட்டாரு. பெங்களூர்ல மொழி தெரியாத இடம், இடம் தெரியாத இடம், அங்க போய் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு போய் லுங்கிய மடிச்சு கட்டிட்டு அந்த 5 பேரை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தைரியம் எந்த ஹீரோக்கும் வராதுங்க. ஆமாங்க, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லிட்டே போலாங்க. அதெல்லாம் வந்துட்டு வந்து கம்பாரிசன் பண்ணவே முடியாதுங்க.